محبة صديقي والله محبة حبيبي بنتي محبة والله محبة توتي என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காரு வீட்டுக்கு. துபாய் ஸ்பெஷல் குனாஃபா, அதுவும் நம்ம ஹனி ஃப்ளேவர் தான் பண்ண போகிறோம். இப்படி தான் செய்வாங்க. நான் வந்து அதை சேமியான்னு நினச்சிட்டேன், ஆனால் அது சேமியா கிடையாது. ஹாய், இப்போ நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பஜார்னு கூட சொல்லலாம், ஒரு சந்தைன்னு கூட சொல்லலாம். நம்மலாம் சந்தை தானே கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து ஜமா மஸ்ஜித்ன்ற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ஃபுட் ஐட்டம் வச்சுருக்காங்க. நிறைய வந்து ட்ரெஸ்ஸு கடை இருக்கான். அது வந்து மீனா பஜாராக நிறைய பஜார் நிறையவே இருக்குது. நம்ம போக போக ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜமா மஸ்ஜித்தில் நிறைய ஃபுட் ஐட்டம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். வாழ்க்கையில் ஒரு தடவை தாங்க வந்திருக்கோம். அதை வந்து நல்லா நம்ம பார்த்துட்டு போயிடணும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, இந்த இடத்துக்கு போங்க, இங்கே இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட அந்த கமெண்ட்டுக்கு மரியாதை கொடுத்து நம்ம போயே ஆகணும். நம்மளுக்கும் கொஞ்சம் ஆசை இருக்குல்ல, அதனால் போயிடணுன்றதுக்காக. சாப்பாட்டு விஷயம்னா நம்ம எங்கே வேணாலும் கிளம்பி போயிடுறது. அதனால் போகலாம். என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம். மசூதி இது வந்து ரம்ஜான் டைப்பு பக்ரீத் டைம்லாம் வந்தோன்னா ரொம்பவே வந்து பிராண்டாக லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குமா. நம்ம நேரம் இந்த டைமில் வந்துட்டோம், பரவாயில்ல. இதை பார்க்குறதுக்காக நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கேன். அது வரைக்கும் போகலாமா? ஆமாம், கேட் க்ளோஸ் ஆகிடுது, டைம் ஆகிடுச்சுன்ட்டு. வாங்க போகலாம். ஃபுல்லாகவே ஃபுட் ஐட்டம் தான். நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறத மட்டும் ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டு இருக்க போகிறோம். போகலாமா? வாங்க. இதுதான் வந்து மீனா பஜார். ஃபுல்லாக வந்து துணி கடைங்க இருக்குமா. நம்ம வந்து இந்த சைடு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே போக போகிறோம். போகாமல் போகக்கூடாது. போகலாமா? ஃபுல்லாகவே ஃபுட்டு தான். எல்லாமே வந்து டெல்லியோட எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குமா. இப்போ பார்க்கலாமா? முதல்ல என்ன சாப்பிட போகிறோம்? ஜூஸ் குடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பண்ணலாம். என்ன ஜூஸ்? இங்கே வந்து ஒரு ஜூஸ் ஃபேமஸாக இருக்குமா, அதை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். அது என்ன ஜூஸ் கேட்டு சொல்கிறேன். கூட்டம் செம்ம. இது கம்மி தான். டைம் வந்து கரெக்டாக ஒரு 10 o'clock இருக்குது. அதுக்கு மேலெலாம் எனக்கு 10 o'clock. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து முஸ்லீம்ஸோட ஃபேவரட் ஐட்டம், ரொம்பவே வந்து பாப்புலரான ஐட்டம் குனாஃபா. அது என்னதுன்னு தெரியல, நம்ம வாங்கி பார்த்துட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும், நாங்கள் ட்ரை பண்ணலான்னு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆர்டர் கொடுப்பாங்க. நம்மளுக்கு பேர்லாம் தெரியாது, ஹிந்தி தெரியாது. மேக்கிங் டைம் எப்படி மேக் பண்ணுறாங்கன்றது. நம்ம ஊரில் ரவை சேமியா, ஆனால் இது சேமியா இல்லை, வேறு ஏதோ இது பேர். ஆனால் பார்க்க சேமியா மாதிரி தான் இருக்குல்ல. நீங்கள் என்ன சொல்வீங்க உங்கள் ஊரில்? அவங்களுக்கே தெரியலப்பா, சாப்பிடும் போது தெரியும். பார்க்கலாம். துபாய் ஸ்பெஷல் குனாஃபா, அதுவும் நம்ம ஹனி ஃப்ளேவர் தான் பண்ண போகிறோம். இப்படி தான் செய்வாங்க. நான் வந்து அதை சேமியான்னு நினச்சிட்டேன், ஆனால் அது சேமியா கிடையாது. ஹனி இவன் தலை சுத்தமே நம்மளுக்கு. உள்ளே போய் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹனி தானே சொன்னோம், ஆனால் அது ரொம்ப சூடாக இருந்தது, பயமாக இருந்தது. சரி, கொஞ்சம் ஐஸ்கிரீமும் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமும் போட்டாச்சு. ஸோ நம்ம இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாமா? ஏய், சூடெல்லாம் இல்லைப்பா. சேமியாவில் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு சர்க்கரையும் போட்டு ஐஸ்கிரீம் வச்சு கொஞ்சோண்டு ஹனி ஊற்றினா எப்படி இருக்கும், அதுதான். வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல்லாம் கிடையாது. முடிச்சுட்டு நம்ம அடுத்த கடைக்கு போகலாம். சேவி, இதில் புளி சாதம் லெமன் சாதம் கூட செய்யலாம். நான் செய்வேன். இதுலையா தயிர் சாதமும் செய்வேன். நான் செய்வேன் ஜி. நான் ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. வாங்க அடுத்த கடையை போய் தேடலாம், என்னது நல்லா இருக்கும்ன்ட்டு. வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த துபாய் ஸ்டைலில் இருக்கிற சாப்பாடு தான் நிறைய இருந்துச்சு. ஆனால் எனக்கு தான் அது சத்தியமாக செட் ஆகலை. நம்மளுக்கு இட்லி தோசை வடை சாம்பார் சாப்பிட்டு பழகி போச்சா. இங்கே வந்து ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப வந்து காரம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் பர்ஃப்யூம்லாம் நல்லா நிறைய இருக்குது. ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து அதான் சொல்லிடுவேன் பிரியாணி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருக்குது. நம்ம வந்து ஒன்று ஒன்று, அதாவது நம்மளுக்கு என்ன ஃபேவரட்டோ நம்ம அதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய கடைங்க, நிறைய கூட்டம். இதில் நம்ம எப்படி போய் நீந்தி அடித்து வாங்க போகிறோன்னு தெரியல. வாங்க பொறுமையாக போகலாம். வந்துட்டே இருந்தா திடீர்னு மேலே பாருங்களேன், ஏதோ காட்டுக்குள்ளே போயிட்டு
இந்த வேர்ல அப்படியே சோர்ந்து இருக்குமே அந்த மாதிரி இருக்கு. இது என்ன உயரம் இல்லை என்னன்னே தெரியல, இவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு. பார்க்கவே பயமா இருக்கு. சின்னதாக பட்டப்பட்டா இருந்துச்சுன்னா கூட குடுகுடுன்னு ஓடக்கூட முடியாது போல, அது வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ பெருசாக இருக்கு. இப்போ நம்ம எங்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம், வாக் பண்ணி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்டு தான் போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க, நிறைய இல்லை எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான். அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லாத்தையும், நம்ம அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ துபாய் ஸ்டைலில் இருக்க ஷர்பத்தி மகவத் அதை தான் நம்ம குடிக்க போகிறோம். அதுவும் அவரும் துபாய் ஸ்டைல்லே இருக்கார் பாருங்க. வேற வா பார்த்தீங்களா, சிம்பிள்லாம் காட்டுறாரு. குடிக்க போகிறோம் ஷர்பத்தி حبيبي محبت का शरबत मोहब्बत से देती वल्ला मोहब्बत हबीबी ढूंढती मोहब्बत वल्ला मोहब्बत होती. என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காரு வீட்டுக்கு. I love you मोहब्बत. फेमस हो गए भाई तुम. कल डाल देंगे क्लिप, कोई भी तमिलनाडु से आएगा यहीं आएगा. நல்லா சில்லுன்னு இறங்குது. जी பிரியாணி சாப்பிட போகிறோம், போகலாமா உள்ள? இங்கே வந்து பிரியாணி ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க, அதனால ஒரு கடைக்கு வந்தாச்சு, உட்காந்தாச்சு. இங்கே என்னென்ன ஃபேமஸோ அது எல்லாமே சொல்லிட்டோம். வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். சாதாரணமாக பிரியாணினாலே நல்லா சாப்பிடுவோம், அதுவும் இன்னும் நல்லா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாமா? ஃபேமஸ் நானா கிரேவி வைக்கல. காரசாரமாக இருக்கிற அந்த கிரேவியை வந்து இந்த ஸ்வீட்டான நான் வந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணுது. கபாப் चिकन कबाब ஹோல் சார்ஜ் எடுத்து பாருங்க. எனக்கு பிடிக்கல. சிக்கன் டிக்கா फोटो याद தெரியுமா? அவர் யாரோட பையன்? அவர் யாரு? இந்திரா காந்தி பையன், ராஜீவ் காந்தி தானே? சும்மா போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அவர் வந்து சாப்பிட்டாரு அப்படியா? நம்மளும் போய் சாப்பிடலாம், நம்ம போட்டோ எடுத்து போட சொல்லலாம். யாருமா நீ உன் போட்டோ எடுத்து எடுத்து போடணும்னு கேட்பார் போல. பிரியாணி வந்துருச்சு, பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாமா? ரைஸ் குண்டு குண்டா இருக்கு, என்ன மாதிரி. என்ன ஊறுகாய் வாசனை வருது? ஐயோ ஊறுகாய் போடுவாங்களா? பிரியாணி இல்லைங்க, இது ஊறுகாய் சாப்பிடும். பிரியாணி போட்டுட்டே இருந்தனா சாப்பாட்டுக்குள்ள பூசணிக்காய் தானே பார்த்துருக்கோம். ஒரு முழு கோழியோட பாதி உடம்பு இதுல இருக்கு. ஐயோ கால் உடைய போகுது, ரொம்ப வந்து வெந்திருக்கு. ஆமா ரைஸ் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. நம்ம ஒரு ரேஷன் அரிசியில சாப்பாடு செஞ்ச மாதிரி இருக்கு. அது எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, அது அப்புறம் பார்த்து தெரியுது தானே. எல்லாரும் கேட்பாங்க போல கை கழுவுனீங்களா இல்லையான்னு. லைட்டா தொடச்சிட்டேன். சாப்பாட்டு தான் முக்கியம், அதை விட்டு மருதானியா முக்கியம். மதுளவு சாப்பிட்டு சாப்பிட்டு காலியாக போகுது. இங்கே ஆடும் பெருசாக தான் இருக்குது, நாயும் பெருசாக தான் இருக்குது, எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. 150க்கு ஸ்லிப்பர்ஸா? செம்மையா இல்லை? இதெல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும்ல, வாங்கலாம். 150 தாங்க. வேணாம் வேணாம், வேறு ஏதாவது போய் பார்க்கலாம்.